இந்த வீடியோவில் ஸ்டார் பர்சனாலிட்டி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பர்சனாலிட்டி பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதாவது மனிதர்கள், அவர்களின் குணங்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய குணக்கோளாறுகள், ஆளுமை கோளாறுகள், ஆளுமைகள், இதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி வித்தியாசமானது அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்களுடைய ரிசர்ச் பேசிஸில் எத்தனை வகையான டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்குதுன்னு சொன்ன விஷயங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் பேட்ரிக் பெட் டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈரானியன் அமெரிக்கன் ஒரு தொழில் முனைவோர் அல்லது ஒரு நிதி ஆலோசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் இவர். ஸோ இவர் தன்னுடைய ஆராய்ச்சிகளின் மூலமாக ஒரு மனிதர்களை ஒரு 4 வகையான மனிதர்களாக அவர் பிரிக்கிறாரு. ஸோ இந்த 4 வகை மனிதர்கள் தான் நம்ம ஸ்டார் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டார் STAR, இந்த ஸ்டார்ன்றதை இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வகையான மனிதர்களை குறிப்பிடுறாரு. எஸ் அப்படின்றது என்ன, டி அப்படின்னா என்ன, ஏ அப்படின்னா என்ன, ஆர் அப்படின்னா என்ன. இந்த 4 வகையான பர்சனாலிட்டி உள்ள மனிதர்கள் நீங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நெருங்கின நபர்களாக இருக்கலாம், உங்களுக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம். ஸோ இது 4ம் மிக்ஸான மனிதர்களை கூட நீங்கள் பார்க்கலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்டார் பர்சனாலிட்டியில் ஸ்டார் அப்படின்றதுல எஸ் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். இந்த எஸ் அப்படின்றத மனிதர்கள் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அமைப்பு சார்ந்த மனிதர்கள். அமைப்பு அப்படின்னாக்கா இவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப பொறுப்புடையவர்களாகவும், டியூட்டி கடமையில் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு நபர்களாகவும், இவங்க எப்பயுமே ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பேசக்கூடிய ஒரு நபர்களாகவும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சட்டத்துக்கு ரொம்ப ஒரு பணிந்து நடக்கக்கூடிய அல்லது சட்டத்துக்கு மாறான செயல்களை செய்யாத நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, கடமை என்ன, விதிமுறைகள் என்ன, அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, சட்டத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கு, அதுக்கு எதிராக இவங்க செய்ய மாட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவர்கள் தான் யாருன்னு கேட்டாக்கா ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் பர்சன்ஸ், ஸ்டார் பர்சனாலிட்டி அப்படின்னு ஸ்டார் பர்சனாலிட்டி எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்து நான் 2வது சொல்ல போகிறது டி. இவங்க டாஸ்க் ஓரியன்ட் பர்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம், அது எந்த ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க ஏதாவது ஒரு பணியில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம், ஒரு பணி ஒன்று கொடுக்குறோம், அந்த பணியை அவங்க ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. எந்த வேலை கொடுக்குறோமோ அந்த வேலையிலேயே ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இவங்க ரொம்ப வித்தியாசமான முறையில் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பெஸ்ட்டாக செய்கிறதுக்கும் இவங்க முயற்சி பண்ணுவாங்க. திங்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அதிகமாக யோசிக்கக்கூடியவங்க, பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாக தீர்க்கக்கூடியவங்க, ஒரு விஷயத்து மேலே மிகுந்த ஆர்வம் மிக்கவர்களாக அவங்க வருவாங்க, புது புது விஷயங்களும் அவங்க கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் தான் யாருன்னு கேட்டாக்கா டாஸ்க் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு நான் சொன்னது எஸ் ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட், அதாவது டீன்றது டாஸ்க் ஓரியன்ட் பர்சன்ஸ். இப்போ 3வதாக இந்த ஸ்டார் அப்படின்றதுல ஏவை பற்றி பார்ப்போம். எஸ்டி பார்த்தாச்சு, ஏவை பற்றி பார்ப்போம். இந்த ஏன்றவங்க யாருனாக்கா ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க. இந்த ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஒரு அட்வென்ச்சர் மிக்கவங்க, அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க, மற்றவங்களால் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டி வேணும், ஒரு யூனிக்னஸ் வேணும், ஒரு சிறப்புத்தன்மை வேணும், அல்லது ஒரு தனித்துவம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்களோட தன்னை ஒரு பெஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் தன்னை காமிச்சிக்க முயற்சி பண்ணுவாங்க, ஸ்பெஷலாக காமிக்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்க தான் யாருன்னு கேட்டாக்கா அந்த ஆக்ஷன் ஓரியன்ட், அதாவது செயல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இவங்க ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன்ஸ். இப்போ 4வது சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டாக்கா ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட், அதாவது STARல ஆர், ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட் பர்சன்ஸ். இவங்க என்ன மாதிரியான மனிதர்கள் அப்படின்னாக்கா உறவு முறைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்கள். தான் செய்யக்கூடிய வேலைகளை தாண்டியும், தான் செய்யக்கூடிய விஷயங்களை தாண்டியும் மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தான் யாரை விரும்புகிறோமோ, யார் மேலே ரொம்ப விருப்பம் வச்சுருக்கோமோ, லவ் வச்சுருக்கோமோ, அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன ரொம்ப இமோஷன் ஓரியன்ட், ரொம்ப இமோஷனலாக மற்றவங்களோட ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், லவ் ஆகட்டும், அல்லது அவங்களுடைய ரிலேட்டிவ் ஆகட்டும், அவங்களுடைய கொலிக் ஆகட்டும், நெய்பர்ஸ் ஆகட்டும், இவங்களுக்கு யார் ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிச்சோ அவங்களுக்காக எல்லாமே பண்ணுவாங்க. எல்லா விஷயங்களையும் ஈடுபடுறதுக்கு வச்சுப்பாங்க. தனக்கு வேண்டியதை செய்கிறத விட மற்றவங்களுக்காக அதிகமாக செய்வாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட் பர்சன்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த பேட்ரிக் பெட் டேவிட் இந்த 4 வகையான மனிதர்களாக 4 வகையாக பிரிக்கிறாரு. அதுதான் STARன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டார் பர்சனாலிட்டி பீப்புள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டார்ன்றது இந்த 4 வகையான மனிதர்களை தான் இதை நான் உங்களுக்கு விளக்க முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த 4 வகையான மனிதர்களில் நீங்கள் யார், நீங்கள்
எஸ்ல இருக்கீங்களா, டியில் இருக்கீங்களா, ஏல இருக்கீங்களா, ஆரில் இருக்கீங்களா, அல்லது எத்தனை பர்சன்டேஜ், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான பர்சன்டேஜ் இருக்கும். அதில் எத்தனை பர்சன்டேஜில் எஸ்ல, எத்தனை பர்சன்டேஜ் டியில், எத்தனை பர்சன்டேஜ் ஏல, எத்தனை பர்சன்டேஜ் ஆரில் இருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு வேண்டியவர்கள் இந்த 4 வகையான பர்சனாலிட்டியில் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மனிதர்களை வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். இந்த வீடியோ உங்களுக்கு புதியதாக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.